தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஏன் இந்த வார்த்தை இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது? முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்கலாம். பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கு குடியிருந்த 3 இடத்தை நமக்கு வேதத்தில் படிக்கலாம். முதலாவதாக 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே போதும். ஈசாக்கு ஒரு பஞ்சமுள்ள நாட்களிலே பஞ்சமுள்ள தேசத்திலே குடியிருந்ததை குறித்து நாம் படிக்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டானது போல ஈசாக்கின் காலத்திலும் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தபோது அவன் வேறு இடத்திற்கு போகலாம் என்று நினைக்கிற வேளையிலே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இந்த தேசத்தில் தானே, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு. பஞ்சமுள்ள தேசத்திலே, பஞ்சம் நிறைந்த தேசத்திலே, வறட்சி நிறைந்த தேசத்திலே ஈசாக்கு குடியிருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேசத்தில் தானே நீ குடியிரு. நீங்களும் நானும் ஒரு பஞ்சம் நிறைந்த தேசம், மழை தண்ணீர் இல்லை, எல்லாம் வறண்டு கிடக்கிறது, புசிக்க ஆகாரம் இல்லை, மிகுந்த கொடிய பஞ்சம் வருகிறதான வேளையிலே அந்த தேசத்திலே குடியிருக்க நாம் விரும்புவோமா? ஆனால் கர்த்தர் அவனோடு கூட சொல்லுகிறார், இந்த தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக ஈசாக்கு இன்னும் சில இடங்களிலே அவன் குடியிருந்ததை வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். லகாய் ரோய் என்கிற துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தானா? அப்படியானால் இந்த லகாய் ரோய் எதை காண்பிக்கிறது? ஆகாரிடத்தில் கேட்டால் ஆகார் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த லகாய் ரோய் தேவன் என்னை காண்கிற இடம், தேவன் என்னை காண்கிற இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
13 14. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். இந்த ஈசாக்கு முதல்ல ஒரு இடத்துல குடியிருக்கிறான், லகாய்ரோய். தேவன் காண்கிற இடத்துல, தேவன் எப்பொழுதும் அவனை கண்டு கொண்டிருக்கிற இடத்துல ஜீவித்தான். இரண்டாவதாக பயங்கர பஞ்சம் வந்தது. பஞ்சம் நிறைந்த இடத்திலே தேவன் அவனை குடியிருக்க சொன்னார். அதை தான் நாம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கேராரூரிலே குடியிருந்தான். மூன்றாவதாக 26ஆம் அதிகாரத்திலே 23 முதல் 25 வரைக்குள்ள வசனங்களை படிக்கும்போது, பேர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது மூன்றாவதாக அவன் பெயர்சபா என்கிற இடத்திலே குடியிருக்கிறான். முதலாவது லகாய்ரோயிலே குடியிருந்தான், பின்பு கேராரூரிலே குடியிருந்தான், மூன்றாவது பெயர்சபாவிலே குடியிருந்தான். பஞ்சமுள்ள தேசம், பஞ்சமுள்ள நாட்கள். இந்த நாட்களிலே இந்த ஈசாக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லுகிறார், நீர் கேராரூரிலே குடியிரு, இந்த கேராரிலே நீ வாசம் பண்ணு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆடு மாடுகள் உண்டு, இவைகளுக்கெல்லாம் நிறைய தண்ணீர் தேவை. இப்படிப்பட்ட நிலவரத்தில் ஜீவிக்கிற ஈசாக்குக்கு, இல்லாவிட்டால் உங்களை என்னையும் பார்த்து, நீர் இந்த பஞ்சமுள்ள தேசத்தில் தான் ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொன்னா நாமெல்லாம் இருப்போமா? அப்படியானால் நாம் குடியிருக்கிற இடத்தை குறித்தும் கூட ஒரு தேவ சித்தம் உண்டு. நாம் எங்கே வாசம் பண்ண வேண்டும், எங்கே குடியிருக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் தம்முடைய பிதாவின் ஆதீனத்திலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பஞ்சமுள்ள தேசத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு, ஐயோ தண்ணி இல்லையே. நமக்கெல்லாம் கொஞ்சம் வசனம் தெரியும். 68ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், துன்மார்க்கரோ வறண்ட நிலத்தில் தங்குவார்கள் எழுதியிருக்கே. துன்மார்க்கர் தானே வறட்சியான இடத்தில் இருப்பாங்க, நீதிமான்கள் நீர்ப்பாய்ச்சலான இடத்துல வாசம் பண்ணுவார்களே. இந்த பஞ்சமுள்ள இடத்துல, வறட்சியான இடத்துல, ஒரு விவசாயம் கூட பண்ண முடியாத இடத்துல தேவன் குடியிருக்க சொல்லுகிறாரே என்று சொல்லி ஈசாக்கு தேவனுக்கு ஆலோசனை கொடாமல் தேவன் தன்னை வைத்த இடத்திலே, தன்னை குடி அமர்த்தின இடத்திலே அவன் சந்தோஷமாய் ஜீவித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிக்கலாம் 26ஆம் அதிகாரத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 8வது வசனம். அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடே விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஈசாக்கும் அவனுடைய மனைவியும் சந்தோஷமா இருக்கிறார்கள். ஐயோ பஞ்சமான தேசம், ஆசீர்வாதம் இல்லாத தேசம், செழிப்பில்லாத தேசம் என்று சொல்லி ஈசாக்கை தானே கர்த்தர் குடியிருக்க சொன்னார். அவனுடைய மனைவி ரெபெக்காள், என்னையா இந்த பஞ்சமான ஊர்ல வந்து குடியிருக்கிறோமே, வேற எங்கேயாகிலும் போகலாமே, எகிப்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இப்ப முதல் வசனம் படிங்களே. நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேச
தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் எந்த தேசத்துல பஞ்சம் வந்தாலும் எகிப்துல மட்டும் பஞ்சம் வராது. ஏன்னா எகிப்தை செழிப்பாக்குகிற நைல் நதி இந்த எகிப்து தேசத்தில் பாய்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்பெல்லாம் பஞ்சம் வருதோ அப்பெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாகிய எகிப்துக்கு போவார்கள். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பும் போது 12ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான ஒரு பெரிய பஞ்சத்தை குறித்து நமக்கு அங்கே வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். 10வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எங்கே போனானா? இந்த 6வது வசனத்தை பாருங்க. ஆபிராம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அந்த காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோரே என்று சொன்னால் தேவன் என் போதகர், the Lord is my teacher, தேவன் என்னுடைய ஆசிரியர் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், இந்த தேசத்தை உனக்கு தருவேன் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி நான் உனக்கு போதகனை போல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்திலே பஞ்சம் வருகிறது. 10ஆம் வசனத்தில் பஞ்சம் வந்த உடனே இந்த ஆபிரகாம் என்ன செய்திருக்கணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு போதகராயிருக்கிற தேவனை, எனக்கு போதகராயிருக்கிற கர்த்தரை விசாரிச்சிருக்க. ஆண்டவரே, நீங்க தானே வாக்குத்தத்தம் பண்ணீங்க, நீங்க தானே எனக்கு பெரிய ஜாதி ஆக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், கானான் தேசத்தை தருவேன் சொன்னீங்களே. ஆனா கானான் தேசத்தில் இப்ப என்ன இருக்கு? பஞ்சம் இருக்கு. நான் என்ன செய்யணும்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் பேசுங்களேன். கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். ஆனா அவன் கேட்காமலே எங்க போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். எகிப்துக்கு போய் அங்கே 16வது வசனம். அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க எகிப்துக்கு போனான். எகிப்துக்கு போனதுனால அவனுக்கு என்னெல்லாம் வெகுமதி கிடைச்சது? ஆடு மாடு, ஒட்டகம், கழுதை, வேலைக்காரர், வேலைக்காரி. அந்த வேலைக்காரி தான் யாரு சொல்லுங்க? ஆகார். தேவையில்லாத பிரச்சனையே ஆபிரகாம் சம்பாதித்தது எங்கேன்னு சொன்னா, தேவ ஆலோசனை கேட்காமல், தேவ சித்தம் இல்லாமல் எகிப்துக்கு போனதுனால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தேவ சித்தம் இல்லாமல், தேவ சித்தத்தை மீறி நீங்களும் நானும் நடந்தால் சந்தோஷம் வருமா, துக்கம் வருமா? சத்தமா சொல்லுங்க. துக்கம் வரும். இன்றைக்கு எத்தனை பேர் தேவன் என்னை வைக்கிற இடத்துல நான் குடியிருந்து, என்னை வைக்கிற ஸ்தானத்தில் நான் இருந்து கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிப்பேன் அப்படி சொல்ல விரும்புறவங்களாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சுயசித்தமா தேவ சித்தமா? இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு சுயசித்தமா தேவ சித்தமா? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நம்முடைய விருப்பம், சுய விருப்பம் நிறைவேறுகிறதா, இல்லாவிட்டால் தேவ சித்தம் நிறைவேறுகிறதா? நீங்களும் நானும் தேவ சித்தப்படி செய்தால் கொஞ்சம் பாடுகள், துக்கங்கள், நிந்தைகள் எல்லாம் தோன்றும், தோல்வி போல தோன்றும். ஆனால் முடிவு மகிமையாயிருக்கும். சுய சித்தத்தின்படி செய்தால், நீதிமொழிகளுக்கு ஞானி சொல்லுகிறார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ஐயோ சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆசீர்வாதம். இந்த இடத்துல போய் இருந்து கர்த்தர் சொல்றார் சொல்லி வறட்சியை நான் பார்க்கிறதை விட, ஐயோ என்னுடைய விருப்பத்தின்படி போய் என் சுய வழியிலே நடந்து என் சுய புத்தியில் சாய்ந்து நான் செழிப்புள்ளவனாயிருக்கிறேன்,
அதன் முடிவோ என்னதான்? சத்தமா சொல்லுங்களேன். அப்படியானால் நீங்களும் நானும் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறோமா, சுய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறோமா? இதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆபிரகாமின் காலத்திலே பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பெயரிடுகிறான், மோரே. The Lord is my teacher, Jehovah is my teacher. என் தேவன் எனக்கு போதகராயிருக்கிறார், ஆசிரியராயிருக்கிறார் என்று பஞ்ச காலத்திலே ஆலோசனை கேட்க வேண்டிய தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்காமல் எகிப்துக்கு போனான். எகிப்திலே அவனுக்கு வெகுமதிகள் கிடைத்தது. அந்த வெகுமதிகள் அவனுக்கு உபத்திரவமாய் மாறிற்று. எப்படி மாறிட்டான்? கலாத்தியர் புஸ்தகத்தில் படிக்கும்போது அடிமையினிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின் புத்திரனை வேதனைப்படுத்தினான், துன்பப்படுத்தினான் அப்படின்னு படிக்கிறோம். கலாத்தியர்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எடுத்தவங்க வாசிக்கலாம். அடிமையினிடத்தில் பிறந்தவன் ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் வசனம் சொல்லுங்கம்மா. 29வது வசனம். நான்காம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே 28 29 வாசிக்கலாம். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் துன்பப்படுத்துகிறான். அப்படியானால் இந்த இஸ்மவேல் அடிமையினிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின் புத்திரனை என்ன செய்கிறானா? துன்பப்படுத்துகிறான். நல்ல தகப்பனா இருந்தா தன் பிள்ளைகளுக்கு வேதனை உண்டாக்க மாட்டார். பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். இப்போ ஈசாக்குக்கு வேதனையாய், துன்பமாய், துக்கப்படுத்துகிறவனாய், வேதனைப்படுத்துகிறவனாய் மாறினது யாருன்னா இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் உண்டாவதற்கு காரணம் என்னன்னா, ஆபிரகாம் எங்க போனதுனால? எகிப்துக்கு போனதுனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஈசாக்கின் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமின் நாட்களில் உண்டானது போல ஒரு பெரிய பஞ்சம் ஈசாக்கின் காலத்தில் வந்தது. ஈசாக்கின் மனைவி ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், பஞ்சம் வந்துட்டையா, எங்க போலாம்? எகிப்துக்கு போலாம். இதை அறிந்த கர்த்தர் ஈசாக்கோட பேசுறார். நீ இந்த தேசத்தில் தானே குடியிரு, இங்கேதானே குடியிரு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம். இந்த ரெண்டு பேருடைய ஜீவியத்தை கண்டதானே யாக்கோபு எகிப்து தேசத்திலே யோசேப்பு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போதும் எகிப்துக்கு போகிறதுக்கு பயப்படுறான். வாகனங்களை கண்டான். எகிப்துக்கு போகலாமா வேண்டாவா அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே இப்போ அதுக்கு மேல 45ஆம் அதிகாரத்திலே உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான். இப்ப யோசேப்பை கண்டால் போதுன்னு சொல்லிட்டான். ஆனால் எகிப்துக்கு போறதுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டா யாக்கோபுக்கு சந்தோஷம் இல்லை, ஒரு பயம். ஏன்னா என்னுடைய தாத்தா யாக்கோபின் தாத்தா யார்? ஆபிரகாம். எகிப்துக்கு போய் வாக்குத்தத்தத்தின் புத்திரனுக்கு வேதனை உண்டாக்குகிற ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்தான். ஈசாக்கு எகிப்துக்கு போக நினைத்தான், கர்த்தர் போகாதே அப்படின்னு சொல்லி தடை பண்ணிட்டார். இப்போ யாக்கோபுக்கு எகிப்துக்கு போனாதான் போகணும். ஆனா போலாமா வேணாவா?
அவன் எல்லாவற்றையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு எங்க வந்திருக்கிறான்? தகப்பனின் தேவனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு பலி செலுத்திட்டு பேர்செபாவுக்கு வந்தான். அப்படியானால் தன் தகப்பன் ஊருக்கு வந்தான். இன்னும் எங்க போல சொல்லுங்க? எகிப்துக்கு போல. படிங்க அடுத்த வசனம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அப்ப இவனுக்குள்ள என்ன இருக்கு? எகிப்துக்கு போறதுக்கு சொல்லுங்க, பயம் இருக்கு. எகிப்துக்கு போனா எங்க தாத்தாவுக்கு பெரிய பிரச்சனை. இந்த தகப்பனும் போக எத்தனைத்தான், கர்த்தர் போகாதேன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி எகிப்துக்கு போறது? எப்படி நான் எகிப்துக்கு போறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், எங்கே குடியிருக்க வேண்டும், எங்கே வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அதுக்கு மாறாய் நாம் ஜீவித்தால் என்ன வரும்? உபத்திரவங்களும் வேதனைகளும் பாடுகளும் தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்துக்கு போவதற்கு கேளாமலே ஒருத்தன் போயிட்டான். ஒருத்தன் போறதுக்கு என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். கர்த்தர் சொல்றார், நான் உன் தகப்பனின் தேவன், எகிப்துக்கு போக பயப்படாதே. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகுதான் யாக்கோபு எகிப்துக்கே போறான். எல்லா பிள்ளைகளையும் எகிப்துக்கு அனுப்புனான். அவன் போனானா? பேச மாட்டேங்கிறீங்களே. ரூபன் போனான், சிமியோன் போனான், லேவி போனான், இசக்கார் எல்லாரும் போனாங்க. யாக்கோபின் பிள்ளைகள் எல்லாரும் எங்க போனாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. ஆனா போகாதவன் ஒருத்தன். யாரு? யோசேப்பு. காரணம், முற்பிதாக்களுக்கு நடந்த ஜீவிதத்தின் பயம் எனக்கும் நடக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு வேதனையாய் நான் தேவ சித்தமில்லாமல் போய் எகிப்துக்கு போய் என் பிள்ளைகளுக்கு நான் வேதனை உள்ளவனாய் மாறக்கூடாது. இதுதான் யாக்கோபை குறித்த தேவ சித்தம். அவன் பயந்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் தீர்க்கமாய் சொல்றார், நீ எகிப்துக்கு போ. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப கர்த்தர் சொன்னா போலாமா? அந்த பஞ்சமுள்ள தேசத்திலே தேவன் குடியிருக்க சொன்னதுனாலே தேசமெல்லாம் கொடிய பஞ்சம். ஈசாக்கும் ரெபெக்காலும் மனமகிழ்ச்சியா இந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 12ஆம் வசனத்தை படிக்கும்போது, அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே, அந்த தேசம் என்றால் பஞ்சமுள்ள தேசம், அந்த வருஷம் என்றால் பஞ்சமுள்ள வருஷம், பஞ்சமுள்ள வருஷத்திலே 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தர் தேவ சித்தமான இடத்துல குடியிருந்து தேவ சித்தமானதை செய்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லுகிற இடத்திலே நீங்களும் நானும் ஜீவித்தால் பஞ்சம் கூட எப்படி மாறும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பஞ்சம் கூட என்ன செய்யும்? செழிப்பாய் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவ சித்தமில்லாத இடத்துல, செழிப்பான இடத்துல குடியிருந்தாலும் அந்த செழிப்பு கூட என்னவாய் மாறிடும்? பஞ்சமாய் மாறிடும். வேதத்திலே தேவ சித்தத்தின்படி குடியிருந்த சிலரையும் தேவ சித்தம் இல்லாமல் குடியிருந்த சிலரையும் நான் வேதத்தில் சுட்டி காட்டி இன்றைக்கு உங்களோடு கூட பிரசங்கத்தை செய்ய நான் ஆசிக்கிறேன். முதலாவது லோத்து. யாரா? சத்தமா சொல்லுங்களேன். லோத்தை குறித்து தேவ சித்தம், அவன் மலைக்கு ஓடி போகணும். எங்கே ஓடணும்? முதல்ல அவன் சகோதரனை விட்டு பிரிஞ்சதே தப்பு. அவன் ஆபிரகாமோடு கூட ஐக்கியத்தில் இருக்கணும். ஆனால் அவனோ ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். பின்னாட்களிலே ஆபிரகாமை விட்டு பிரிந்ததுக்காக அவன் துக்கப்படுகிறான். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து என்ன செய்தானா?
11ஆம் வசனத்தில் படிக்கிறோம், லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து அழைக்கப்படாமலே ஆபிரகாமோடு கூட வந்தான். இப்போ தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ என்னன்னா சொத்து பிரச்சனை வருது. எங்க அண்ணனை காட்டில் நான் பெரிய ஆளாயிடணும், ஆபிரகாமை விட நான் எப்படி ஆயிடணும், பெரிய ஆளாயிடணும். பிரச்சனை யாருக்கு அப்படின்னா லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும். ஆபிரகாமுக்கு லோத்துக்கும் பிரச்சனை உண்டா? இல்லை, மேய்ப்பர்களுடைய பிரச்சனை. இந்த ரெண்டு முதலாளிகள் என்ன செஞ்சிருக்கலாம், எல்லாம் நீங்க சும்மா இருங்க, நானும் என் அண்ணனும் சமாதானமா போறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் லோத்துக்கு பல நாளாய் உள்ளத்தில் யோசனை, எப்படியாகில ஆபிரகாமை விட்டு பிரியணும், ஆபிரகாமை விட்டு பிரியணும். ஆபிரகாமை விட்டு பிரியக்கூட தருணத்தை தேடிக்கிட்டே இருந்தான். தருணம் கிடைச்ச உடனே அவன் பிரிய ஆரம்பித்தான். கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதேம் குமாரா பட்டணத்தை வர்ணனிக்கிறான். அது எப்படி இருக்கிறதாம், கர்த்தருடைய தோட்டம் போல இருக்கிறது. கர்த்தருடைய தோட்டம்னா என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டம் போல இருக்கு. ஏதேனிலே வறட்சியிலே 4 நதிகள் ஏதேனை செழிப்பாக்குகிறது. கர்த்தருடைய தோட்டம் போலவும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னா, எகிப்து தேசம் போல இருக்கு. என்ன இருக்கான்? சத்தமா சொல்லுங்களேன். எகிப்தில் விசேஷம் என்ன தெரியுமா? அங்க பஞ்சமே இல்லை. நோ ஃபெமின் அட் ஆல் இன் ஈஜிப்ட். எகிப்தில் பஞ்சமே கிடையாது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தம் கேட்காததும் அப்ப தாட்சி இல்லாததுமான எகிப்து தேசம். யாருக்காலும் வாசிக்க முடியுமா? அந்த தேசம் எப்படிப்பட்டதாம்? யுத்தத்தை காணாத தேசம், எக்கால சத்தம் கேட்காத தேசம். 42ஆம் அதிகாரம் எரேமியா 42:14. நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்ப தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கே போய். அந்த தேசத்துல 3 அனுபவம் இல்லை. என்னெல்லாம் இல்லையா சொல்லுங்க? யுத்தம் இல்லை, காகள சப்தம் இல்லை, அப்ப தாழ்ச்சி இல்லை. இன்னைக்கு அநேகர் எந்த ஜீவியத்தை விரும்புறாங்கன்னா எகிப்தை தான் விரும்புறாங்க. யுத்தம், ஜெபம் அப்படின்னு சொல்றது ஒரு யுத்தத்திற்கு சமம். ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரத்திலே நினைக்கிறேன் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் போராடுகிறது போல என்னோடு கூட ஜெபத்தில் என்ன செய்யுங்கள், போராடுங்கள். அப்ப ஜெபங்கிறது என்னது? ஒரு போராட்டம். வானமண்டலத்தின் ஆவிகளுக்கும் நமக்கும் போராட்டம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்லை. அப்படியானால் ஜெபிக்காதவன் யுத்தத்தை காணாதவன் என்று அர்த்தம். ஜெபம் இல்லாதவன் எப்படிப்பட்டவன்? யுத்தம் செய்ய பயப்படுகிறவன், யுத்தம் இல்லாதவன். இந்த ஜனங்கள் எங்க போகிறாங்கன்னா, இந்த லோத்து எகிப்தை போல இருக்கிறது. அழகா டெஃபினிஷன் கொடுக்கிறான். ஐயா, இந்த ஆபிரகாம் கூட இருந்தா ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கிறார். அதனால எகிப்துக்கு போயிட்டா என்ன இல்லை, ஜெபம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம். இரண்டாவது அவன் சொல்லுகிறான், காகள சத்தம் எக்கால சத்தம் கேட்காத தேசம். அங்க என்ன இல்லை? ஆபிரகாம் இங்க இருந்தா திடீர்னு ஆண்டவர் கூப்பிடுறார், ஆபிரகாமே, ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன்.
எப்ப பார்த்தாலும் ஆபிரகாம் எங்க போயிட்டு இருக்கிறார்? கர்த்தருடைய சத்தம் கேட்க போகிறார். தேவ சத்தத்தை கேட்டு கேட்டு செய்துகிட்டே இருக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அழைத்த தேவன் 12ஆம் அதிகாரத்தில் பேசுறார், 13ஆம் அதிகாரத்தில் பேசுறார், 14ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தம் முடிஞ்ச உடனே கர்த்தர் பேசுறார். ஆனா 16ஆம் அதிகாரத்தில் பேசல, 17ஆம் அதிகாரத்தில் பேசுறார், 18ஆம் அதிகாரத்தில் பேசுறார், 19ஆம் அதிகாரத்தில் பேசல, 20ஆம் அதிகாரத்தில் பேசுறார். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனா எகிப்துக்கு போயிட்டா இந்த பிரச்சனையே இல்லப்பா. ஜெபம் பண்ண வேண்டாம், கர்த்தர் சத்தம் கேட்க வேண்டாம். ஜெபம் பண்ணாவிட்டாலும் என்ன கிடைக்கும் அங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பேசவே மாட்டேங்கிறீங்களே. நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஆனா இங்க வந்தா ஜெபம் பண்ணி தான் என்ன வேண்டியிருக்கு? ஒரு சோப்பு கூட என்ன வேண்டியிருக்கு? ஜெபம் பண்ணாங்க. ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஊழியத்துக்கு வந்துட்டேன், ட்ரைனிங் போயிட்டேன், அடையா இருக்கு. ஒரு பிரதர் என்னை பார்த்தார், என்னுடைய 2 வருஷம் சீனியர். பிரைஸ் தி லார்ட் பிரதர், நல்ல ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க, நல்ல வேலைக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் கேட்டுடுங்கன்னார். என்னன்னு? உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய கொடுப்பாங்க. இந்த வேலை செய்துட்டு இருக்கும்போது பெல் அடிக்குதான் கவனமாக கேட்டுட்டு இருக்கணும். முதல் பெல் அடித்த உடனே உங்களுக்கு டியூட்டி ஓவர், வேலை முடிஞ்சிட்டு உடனே அங்கே அந்த வேலையை நிறுத்திட்டு ஜெபம் பண்ணிட்டு வேலையை நீங்கள் என்ன முகமெல்லாம் கழுவிட்டு செகண்ட் பெல் அடித்த உடனே டைனிங் ஹாலுக்கு வந்துடணும். நானும் நினச்சிக்கிட்டேன் நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பெல் அடித்தா என்ன இருக்குது? மணி அடித்தா சோறு இருக்குது. ஆமாம். அதே போல் 2 நாள் எனக்கு டியூட்டி கொடுக்கல, 3ஆவது நாள் டியூட்டி கொடுத்தாங்க. இந்த பிரதர் சொன்னது ஞாபகத்தில் வந்துட்டு முதல் பெல் அடித்தாங்க, 12:45 இருக்கும். முதல் பெல் அடித்த உடனே எங்களுக்கு ஐசின்னு சொல்லுவோம், இன்சார்ஜ், அந்த சின்ன வேலை செய்கிறதுக்கு இன்சார்ஜ். அவர் சொன்னார், பிரதர்ஸ் போதும், எல்லோரும் வாங்க ஒரு ஜெபம் பண்ணலான்னார். ஆண்டவரே, இந்த நாளிலே நம்முடைய வீட்டில் வேலை செய்ய கிருபை தந்திரிய ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆமேன்னு சொல்லிட்டு நீங்களாம் முகங்கள் விட்டு ரெடி ஆயிருங்க. செகண்ட் பெல் அடித்த உடனே டைனிங் ஹால் போயிடணும்னா. 2வது பெல் அடித்தது, மொத்தெல்லாம் கழிட்டு ரெடியாக போய் டைனிங் ஹாலில் போனால் நல்ல சாப்பாடு கிடச்சிது. ஒரு அழிலையே சொல்லுங்களேன். ஓ, நல்ல இடத்துக்கு வந்துட்டுருக்குறோம். மணி அடித்தா சோரியா. 2வது நாளும் அதே போல் அடித்தது. 3ஆவது நாள் பெல் அடிக்கிற பிரதரை காணும், பெல்லே அடிக்கலை. 4ஆவது நாள் அடிக்கலை. எனக்கு 5ஆவது நாள் பசி தாங்க முடியல. எனக்கு சொல்லி கொடுத்த பிரதர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மணி அடிக்கிற பிரதர் எங்கே போனார்? எங்கே வேறு ஊருக்கு போயிட்டாரா? ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்களா? தம்பி, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னு, மணி அடிக்குதான்னு கவனமாக கேட்கணும்னு சொன்னீங்க. மணி அடிக்கலைன்னா சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். மணி அடித்தாதான் என்னது? சாப்பாடு உண்டு. மணி அடிக்கலைன்னா என்ன? சாப்பாடு இல்லை. 3 நாளாக மணி அடிக்கலை. நாளைக்கா இல்லை அடிக்குமா? ஆதங்கத்தோடு கேட்டேன். நான் நினைக்கிறேன் இந்த லோத்து எகிப்தை போல அந்த தேசம் இருக்கிறது, எகிப்தை போல இருக்கிறது. எகிப்தில் ஜெபம் வேண்டாம், உபவாசம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், கர்த்தரை துதிக்க வேண்டாம். அங்க எல்லாம் என்ன இருக்கு? நல்ல சாப்பாடு இருக்கு. அங்க போலான்னு போயிட்டான். கர்த்தரோ அந்த தேசத்தை என்ன செய்தாராம்? அழிக்க சித்தமானார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க, என்னையா பெந்தகோஸ்தில வந்து மாட்டிக்கிட்டோமே, எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம், எதுக்கு எடுத்தாலும் உபவாசம் பண்ணுங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரசங்க யாருக்கும் வேற வேலை இல்லை, இந்த பெந்தகோஸ்த ஜனங்களுக்கும் வேற வேலை இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாடுமே இல்லையே, அவங்க எகிப்தில் இருக்கிறது போல சந்தோஷமா இருக்கிறாங்களே. இப்படிப்பட்ட கேள்வியோடு, இப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த காலை நேரத்தில் ஜெப வீட்டில் உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்பாயானால், தேவனுடைய ஜனமே, உன்னை குறித்த தேவ சித்தம், நீ எகிப்தை போல இருக்கிற சோதேமிலே ஜீவிப்பது தேவ சித்தம் இல்லை. அந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அது அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு அழிவுக்கு நேராய் போகிற தேசம். ஆமா,
ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்றார், நான் சோதேமை அழிக்க போறேன். ஏன் கேட்டா, சோதேமின் பாவம் எங்க வந்து எட்டினதாம்? வாசிங்களே, ஆதியாகம புஸ்தகத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். 19:13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவருடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. இந்த தேசத்தை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே படிக்கிற வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சோதேமின் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் துன்மார்க்க ஜனம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? வாசிக்கலாம், 20ஆம் வசனம், 18-20. சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடுதா இருப்பதனாலும் நான் இறங்கி போய். இந்த சோதேமின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? கொடிய ஜனம். அவருடைய பாவம் மிகவும் கொடிய பாவம். 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 13:13. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும், சோதேமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும், கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். மகா பாவியான ஜனம், பொல்லாத ஜனம். அவருடைய பாவம் எப்படிப்பட்டதாம்? மிகவும் கொடியதாய் இருக்கிறது என்று 18-20 வாசித்தோம். இவர்கள் கூக்குரல் பரலோகம் வரை கேட்டினதாம். இந்த ஜனத்தை தான் இவன் எப்படி பார்க்கிறான்? சோதேம் ஏதேன் தோட்டம் போல இருக்கிறது. அது எகிப்தை போல இருக்கிறது. ஏதேன் தோட்டமா இருந்தா அந்த தேசத்துல கர்த்தர் இறங்கி என்ன செய்வார்? பேசுவார். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு உலாவின கர்த்தர், பேசின கர்த்தர் அந்த தேசத்துல பேசுவார். இந்த ஜனம் மகா பாவிகள். பாவம் பெரிய கொடியதா இருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். சரி, கர்த்தர் விட்டுட்டார். இந்த ஆபிரகாமின் பரிந்து பேசுதலின் நிமித்தம் இந்த நீதிமானையும் துன்மார்க்கனை அழிப்பீரோ? இவனுடைய பரிந்து பேசுதல் நிமித்தம் கர்த்தர் நீதிமானை வேறு பிரித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துன்மார்க்கரை அழிக்கலாம் நினைச்சா இந்த தூதர்கள் சொல்றதை அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தூது கொடுக்கிறார். வாசிக்கலாம், 19-17 ஆதியாகமம். வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. கிறிஸ்துவாகிய மலைக்கு ஓடிப்போ, கண்மலைக்கு ஓடிப்போ. ஆனா அவன் சொன்னான், இந்த கண்மலையில ஓடி போயிருந்தா, இந்த கண்மலைக்கு அவன் ஓடி போயிருந்தால் அவன் அழிக்கப்பட்டிருக்க மாட்டான், அவன் மனைவி அழிக்கப்பட்டிருக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய குடும்பம் சாபகரமாய் மாறி இருக்காது. ஆனால் கண்மலையை விட்டுட்டான். அடுத்து அவன் சொல்லுகிறான், அப்படி எல்லாம் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததானால் என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். நான் செத்துருவையா, மலைக்கு போக முடியாதையா, தீங்கு என்னை தொடரும், மலைக்கு என்னால ஓடி போக முடியாது. அதனால நான் என்ன செய்கிறேன், அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்ன தூரமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். அது சின்ன ஊர் தானே. அவன் கண் காண்கிற ஊருக்கு போனான்.
சோவார் என்கிற ஊருக்கு ஓடி போனான். பக்தி இல்லாத சந்ததியை பெற்றெடுத்தான். இந்த ராத்திரி, இந்த பகல் வேளையில கர்த்தர் உன்னோடும் என்னோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், மலைக்கு ஓடி போ, சமபூமியில் நில்லாதே, பின்னிட்டு பாராதே. பின்னிட்டு பாராமல், சமபூமியில் நில்லாமல் மலைக்கு ஓடிப்போ. எந்த மலை? கன்மலையாம் கிறிஸ்து. அவர்களோடு கூட சென்ற கன்மலையாகிய கிறிஸ்து இயேசுவினிடத்தில் ஓடிவா. கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற கன்மலைக்கு ஓடிவா, இயேசுவண்டை ஓடிவா. அப்படியானால் நீ சாக மாட்டாய், உன் ஜீவன் தப்புவிக்கப்படும், உன் ஆத்துமா காக்கப்படும். நீ காண்கின்ற உலகம் நஸ்வரமாய் போகக்கூடியது. சோதேம் குமாரா அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. சோதேம் குமாராவை நம்பி ஜீவிக்கிற தேவ ஜனமே, அது பாவம் நிறைந்த தேசம். அவருடைய பாவம் மிகவும் கொடியதா இருக்கிறதா. சோதேம் குமாராவின் மக்கள் மிகுந்த பாவிகளாம். ஐயோ, நீதிமானை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். அதற்காக தான் இந்த கன்வென்ஷனை கர்த்தர் தந்து இந்த சத்தியத்தின் மூலமாக இந்த தேசத்தோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு கன்மலையாகிய கிறிஸ்துவினிடத்திலே ஓடி வருவாயா? அவர் உன்னை வாழ வைக்கிற தெய்வம், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். பஞ்சமுள்ள தேசத்திலே ஈசாக்கு குடியிருந்தான். அவனை கர்த்தர் குடியிருக்க சொன்னார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஐயா, 100 மடங்கு. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். அப்படியானால் சோவாருக்கு போவது தேவ சித்தமில்லை. ஆனால் அவனோ தன் கண் கண்டபடியே, தன் கண்களுக்கு பசுமையாய் தோன்றினபடியே ஓடினான். பின்னாட்களிலே அவன் மனஸ்தாபப்படுகிறான். பேதுரு நிருபக்காரன் அதை குறித்து சொல்லும்போது, நான் ஒரு நல்ல தேசத்தில் குடியிருந்தேனே, அந்த தேசத்தை விட்டு இந்த சோதேம் குமாராவுக்கு வந்து நான் இவ்வளோ வேதனைப்படுகிறேனே. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே
இந்த சோதேம் குமாராவை தேவன் திருஷ்டாந்தரமாய் வச்சுட்டாராம். அவபக்தியா யாரெல்லாம் நடக்கிறீங்களோ இந்த சோதேம் குமாராவுக்கு சம்பதித்தது போல அவபக்தியாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் அந்த எக்ஸாம்பிள், திருஷ்டாந்தரம் என்றால் மாதிரியாக, an example, அவது உதாரணமாய் வைத்து விட்டாரா. அதைதான் கீழே சொல்ல, அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவளுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்படுகிறார். ஐயோ, இந்த சோதேமின் ஜனங்கள் காம கொடூரர்களாய் இருக்கிறார்களே, விபச்சார மயக்கத்தால் திரிகிற ஜனமாய் இருக்கிறார்களே, பாவம் நிறைந்த ஜனமாய் இருக்கிறார்களே, இந்த ஜனத்தின் நடுவிலே வந்து நான் வாசம் பண்ணுகிறேனே. வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, எங்க பார்த்தாலும் அக்கிரமம், தேசத்தில் எங்க செய்தி கேட்டாலும் அக்கிரமத்தின் செய்தி கண்டு கேட்டு இருதயத்தில் என்ன செய்யப்பட்டானாம்? வாதிக்கப்பட்டான். ஐயோ, இந்த தேசத்தில் ஜீவிக்கிறேனே, இந்த பாவம் நிறைந்த தேசத்தில் ஜீவிக்கிறேனே, கண்மலைக்கு ஓடி போக முடியாமல் போனேனே, எகிப்தை போல் இருக்கிறது என்று சொல்லி ஓடி வந்தேனே, செழிப்பான இடம் என்று ஓடி வந்தேனே. நண்பனே, உன்னையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். நீ சோதேமிலே ஜீவிக்கிறது, பாவிகளின் நடுவிலே ஜீவிக்கிறது, அக்கிரமக்காரரின் மத்தியிலே ஜீவிக்கிறது, உன்னை குறித்து என்னை குறித்து தேவ சித்தம் இல்லை. பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே சேரும்படி கண்மலையாகிய இயேசுவண்டை ஓடிவா. உன் ஜீவன் தப்பி ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரனாய் மாறலாம். லோத்தே, நீ சோதேமிலே இருக்கிறது, சோவாருக்கு போவது உன்னை குறித்த தேவ சித்தம் இல்லை. இன்னும் எத்தனை நாள் உனக்கு அவமானம், நிந்தை, உலக மேன்மையிலேயே நீ மூழ்கி இருப்பா. கண்மலைக்கு வா. அவன் வரல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல, தப்பிதமான சந்ததிகளை பெற்றெடுத்தான். உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அம்மோனியனும் மோவாபியனும் 10ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்யக்கூடாதாம்? தேவ சமூகத்தில் சேரக்கூடாது. தேவ சமூகத்தில் சேரக்கூடாத சாப சந்ததியை பெற்றெடுத்தான். அவன் தேவ சித்தப்படி ஆபிரகாமோடே கூட இருந்தான். அவனுக்கு இன்னொரு சான்ஸ். அவன் சோவாருக்கு போகாமல், சமபூமியில நில்லாமல் மலைக்கு ஓடி போயிருந்தால் அவன் இந்த சாபத்துக்கு சொந்தக்காரனாய் மாறி இருக்க மாட்டான். இன்னும் சாபம், இன்னும் நன்மை இல்லை, இன்னும் வறட்சி, இன்னும் தோல்வி, பிரச்சனையின் மேல் பிரச்சனை, மாம்சமும் மனதும் விரும்பினது போல என் வழியில ஓடி நான் தோற்று போயிருக்கிறேன் என்று நீ சொல்லுவாயனால், இன்றைக்கு நீ சோவாரை விட்டு வெளியே வா. உன் சுய வழியை விட்டு கண்மலைக்கு ஓடு. நீ கண்மலைக்கு வந்தால் உனக்கு நன்மை உண்டாகும். இரண்டாவதாக இன்னொரு மனுஷன், ரூபன். ரூபன் என்னாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் சாப்டர் 32 1ஆம் வசனத்திலிருந்து நமக்கு வாசிக்க கேட்கலாம். வார்த்தையை பாருங்க.
உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக. இந்த நாடே எங்களுக்கு போதையா, எங்களை யோர்தானை கடக்க பண்ண வேண்டாம். தேவ சித்தம், தேவ திட்டம் என்னன்னு சொன்னா, உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். Deuteronomy chapter 11 verse 31. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்தரிப்பதற்கு யோர்தானை கடந்து போய் அதை சுதந்தரிக்கணுமா? அப்போ கானான் எங்க இருக்குன்னு சொன்னா, யோர்தானை கடந்து போனதா எங்க என்ன இருக்கு? கானான். இப்ப ரூபன் புத்திரர் என்ன பேசுறாங்கன்னா, உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்ததானா எங்களை இந்த யோர்தானை சொல்லுங்க கடக்க பண்ணாதீரா, கடக்க பண்ண வேண்டாம். அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? எங்களுக்கு என்ன வேண்டாம்? கானான் தேசம் வேண்டாம். எத்தனை பேர் இன்னைக்கு ரூபன் புத்திரரை போல கானான் வேணான்னு சொல்றவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு அம்மா தான் இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு என்ன வேண்டாமா? கானான் வேண்டாம். கானான் வேணும்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளோ துக்கமா சொல்றீங்களே, சந்தோஷத்தோடு. இந்த உலகம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்களேன். அதனால தான் பக்தன் விதமாய் பாடுகிறான். வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எத்தனை பேருக்கு கானான் வேணான்னு சொல்றீங்க, இந்த பூமி போதும்னு சொல்றீங்க? அப்படிப்பட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒருத்தரும் இல்லை. இந்த தேசம் வேண்டாயா, எங்களுக்கு கானான் தான் வாக்குத்தத்த நாடு, அங்க போய் சேர விரும்புறேன்னு சொல்றவங்களாம் கைகளை வைத்து 3 அல்லேலூயா சொல்லலாமா? என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. யாக்கோபின் அறையில் நிறைய ஆசீர்வாதம் இருந்தது. யாக்கோபின் சந்ததியில தான் ஆசாரியத்துவம் உண்டானது. என்ன உண்டாச்சா? ஆசாரித்துவம். யாக்கோபின் அறையில தான் சேஷ்ட புத்திர பாகம் இருந்துச்சு. யாக்கோபின் சந்ததியில தான் ராஜாக்கள் எழும்பினார்கள். சேனாதிபத்தியம் இதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா யாக்கோபு கிட்ட தான். யாக்கோபுக்கு இருந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், யாக்கோபுடைய சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போனது? சொல்லுங்க. யோசேப்பு. யாருக்கு போச்சா? யாக்கோபனுடைய வம்சத்தில் தான் ஆசாரியத்துவம் இருந்தது. இந்த ஆசாரியத்துவம், இந்த ஆசீர்வாதம் யாருக்கு போச்சு? லேவி கோத்திரத்துக்கு. யாக்கோபிலே தான்
ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள். இந்த ராஜாதிபத்தியம் யாருக்கு போனது? யூதாவுக்கு போயிட்டு. சேனாதிபத்தியம் தலைவனாயிருக்கிறது. 10 பேருக்கு 100 பேருக்கு யுத்தத்தை நடத்துவது, அதுக்கு பேர் சேனாதிபத்தியம். நடத்திப்புக்காரர்கள் எழும்போது இந்த ஆசீர்வாதமும் யார் யுத்தத்துக்கு முதல்ல போகணுமா? யூதாவுக்கு போயிட்டு. ரூபனுக்கு என்ன கிடைச்சது? பேச மாட்டேங்கிறீங்களே. ஒண்ணுமே கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? கானான் கூட வேணான்னு சொல்றான். உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தால் என்னை யோர்தானை கடந்து போக பன்னீராக. எங்களுக்கு ஆடு மாடு இருக்கிறது, இந்த ஆடு மாடுகள் எல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் போதும். ஆனால் இந்த ரூபனை குறித்த தேவனுடைய சித்தம் அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எதுக்காக கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்க. ஆனா ரூபன் என்ன சொல்லுகிறான்? உங்களுடைய கண்கள்ல தயவு கிடைச்சதுன்னா. அதை தான் தூதர்கள் கையில சொன்னான். அடியாருக்கு உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால் எங்களை மலைக்கு போக சொல்லாத, பக்கத்துல சின்ன தூரமா இருக்கிறது அங்க போயிடுற. ஆசீர்வாதத்தை இழந்தா. ரூபனை பாருங்க, சேஷ்டபுத்திரத்துக்கு சொந்தக்காரனா இருக்க வேண்டியவன். அந்த ஆசீர்வாதம் போச்சு. சரி, ராஜாதிபத்தியமாக அவனுக்கு கிடைச்சிருக்கலாமா? அதுவும் அவனுக்கு போயிட்டு. இல்லாவிட்டால் ஆசாரியனாய் ஊழியமாயில செய்யலாமா? அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். 4வது சேனாதிபத்தியம் யுத்தத்தை ஆயில நடப்பிக்கலாமா? அதுவும் போயிட்டு. அப்படியானால் இவனுக்கு கிடைத்தது என்ன அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ் 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான பிரிவினைகள் மிகுதி. அந்த வார்த்தை பாருங்க, மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள். இப்ப எல்லாருக்கும் ரூபன் எப்படி மாறிட்டான்? விசாரம்னா என்னது? துக்கத்தை உண்டாக்குறவனாக. ரூபனின் பிரிவினையால் மனோ விசாரங்கள், எல்லாருக்கும் வேதனையாய், எல்லாருக்கும் துக்கமாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த இஸ்மவேல் என் தகப்பனுக்கு அவன் மனநோவா இருந்தான். இஸ்மவேல் எப்படி இருந்தானா? மனநோவா இருந்தான் தன் தகப்பனுக்கு. ஏசா ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தான். காரணம் என்ன? தேவ சித்தத்தை கண்டுபிடிக்காததினாலே, சுய சித்தத்தை நிறைவேற்றினதினாலே. அங்க துக்கமா இருக்கு. என்னன்னா, மூத்தவனாயிருந்து ஆளுகை செய்ய வேண்டியவன் எங்க இருக்கிறான்னா, மாட்டு தொழுவத்தில் இருக்கிறான். அந்த வார்த்தை மீண்டும் வாசிக்கலாமா? மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்கள் நடுவே இருந்து விட்டது என்ன? அப்படியானால் இவன் எங்க இருக்கிறான்? தொழுவத்தில் இருக்கிறான். தொழுவத்தில் என்ன வேலை இருக்கும்? சும்மா பேசுங்க. சாணி பறக்கிற வேலை. ஆமா, இவ்வளவு கீழ்த்தரமான வேலை. ஒரு தாய் என் பையன் ஆடு மாடு மேய்க்கிறான்னு சொன்னா சந்தோஷமா சொல்லுவாளா? அதே என் பையன் ஊழியம் செய்யறான் அப்படின்னா அதை கொஞ்சம் உற்சாகமா, அதை கொஞ்சம் பிரஸ் பண்ணி, என் பையன் ஊழியக்காரன் ஐயா, அது வெளிநாட்டுல வேலை செஞ்சா என் பையன் ஃபாரின்ல இருக்காயா, சந்தோஷம். ஆனா அதே பையன் மாடு மேய்க்கிறான்னா, ஐயோ மாடு மேய்க்கிறான். ரூபனே, உன்னுடைய தரம் தாழ்ந்து போய், உன்னுடைய தரம் தாழ்ந்து போவதற்கு காரணம் என்ன?
கர்த்தர் இல்லை. இதுக்கு காரணம் யார் இல்லை சொல்லுங்க? கர்த்தர் இல்லை. இவன் சுய சித்தம் செய்தா. யோர்தான் எனக்கு வேண்டாம், யோர்தானை கடந்து போக பண்ணீராக, யோர்தான் வேண்டாம். சுய விருப்பம், சொந்த விருப்பம், சுயமாய் வழிகளை தெரிந்து கொள்வது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துரிதமாய் பெற்ற ஆசீர்வாதம் சீக்கிரம் தங்காது. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. பாவம் ரூபன் மூத்தவனாயிருக்கிறவன் யுத்தங்களை, அதுக்கும் கீழே பாருங்க 19வது வசனம் 18வது வசனம். இல்ல, செபுலோனும் நப்தலியும் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நிற்கிறாங்க. செபுலோனும் நப்தலி ரொம்ப அவனுக்கும் கீழே உள்ளவங்க. இவர்கள் யுத்தத்தை நடத்துகிறார்கள். இவர்கள் தேவனுடைய ஜனத்திற்காக உயிரை வைத்து பணயம் வைத்து யுத்தத்தை செய்கிறார்கள். ஆனால் ரூபனோ ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறாம போயிட்டான். ரூபனே, இதற்கு என்ன காரணம்? ரூபனை கேட்டா சொல்லுவான், நான் கானானை வெறுத்தேன், யோர்தானின் இக்கரையில் இருக்கிற பசுமையானதை தேடினேன், இந்த காண்கிற உலகத்தை தேடினேன், காணாத பரலோகத்தை நான் வெறுத்தேன். அதனாலே நான் மேன்மையை இழந்து போனேன். அந்த மேன்மை இழந்து போன பட்டியல்ல நீங்களும் நானும் வரக்கூடாது. லோத்து மேன்மை இழந்து போனான். ரூபன் மேன்மை இழந்து போனான். மூன்றாவது ஒரு இன்னொரு காரியத்தையும் சொல்லி நான் பிரசங்கத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 6 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை. நகோமி அப்படின்னு சொன்னா பிளசன்ட், இன்பம் அப்படின்னு அர்த்தமா. நகோமினா என்ன அர்த்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமா, பேர் இன்பம். ஆனால் வாழ்க்கையில் கண்டதெல்லாம் சொல்லுங்க துன்பம். அவள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி என்னை கிளேசப்படுத்துகையில் நீங்க போய் என்ன நகோமி இன்பவதியே இன்பவதின்னு சொல்லலாமா? கர்த்தர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறார், மனக்லேசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. பெத்லகேமில் என்ன வந்ததாம் வாசிக்கலாமே, 1-2 வசனங்களை படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். பெரிய பெரிய பாவம்லாம் செஞ்சிட்டாங்க. என்னன்னா பெத்லகேமிலே பஞ்சம். பெத்லகேம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. பேத் அப்படின்னு சொன்னாலே வீடு அப்படின்னு அர்த்தம். பேத் ஏல் தேவனின் வீடு. பேத் அலகேம், பேத் என்றால் வீடு, அலகேம் என்றால் அப்பம், அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டிலேயே இப்போ என்ன ஆயிட்டு? பஞ்சம் வந்துட்டு.
அந்த ஊரில் ஒரு 100 குடும்பம் இருந்தால் 100 குடும்பத்துக்குமே என்னதான். ஆனால் இவர்களுக்கு மட்டும் ஒரு ரெவலேஷன். எங்கே போகலாம்? மோவாபுக்கு போகலாம். மோவாபுக்கு போகலாமா? பேச மாட்டேங்கிறீங்களே. எரேமியா 50ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அது விக்கிரகங்களின் குடியிருப்பு. மோவாப் தேசம் எப்படிப்பட்டதாம்? விக்கிரகங்களின் குடியிருப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசத்துக்கு போகக்கூடாது. இரண்டாவது, மோவாப் ஜனம் தப்பிதமாய் பிறந்தவர்கள். எப்படிப்பட்ட ஜனம்? தத்தமா பேசுங்க. ஆமாம், மோவாபியனும் அம்மோனியனும் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. இந்த மோவாப் யாருன்னா லோத்தின் சந்ததி. தகப்பனிடத்திலே பிள்ளையை பெற்றுக்கொண்டவர். அவர்கள் பரலோக தேவ சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். மோவாபுக்கு போனது தப்பு. ரெண்டாவது, மோவாபிலே போய் பெண் கொண்டதும் பெரிய தப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா இந்த 1 அதிகாரத்தில் 3 ஸ்திரீகளை குறித்து படிக்கலாம். ரூத், நகோமி, ஓர்பால். இந்த 1 அதிகாரத்துக்கு த சாப்டர் ஆஃப் வீப்பிங், அழுகையின் அதிகாரம். 3 பேருமே அழறாங்க. நகோமி அழுகிறாள், ரூத்தும் அழுகிறாள், ஓர்பாலும் அழுகிறாள். இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு அவர் சொல்கிறார், நான் யாருடைய கண்களால் தயவு கிடைத்தா வயலில் போய் என்ன செய்கிறேன்? வேலை செய்கிறேன்னு சொல்லி போகிறார். த சாப்டர் ஆஃப் ஒர்க்கிங். 2ஆம் அதிகாரம் என்னது? வேலை செய்கிற அதிகாரம். முதல் அதிகாரம் அழுகையின் அதிகாரம், வீப்பிங், ஒர்க்கிங். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாமா? அவள் மாமியாகிய நகோமி, மன்னிக்கணும், கடைசி வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை பொறுத்திரு. த சாப்டர் ஆஃப் வெயிட்டிங். 3ஆம் அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்? பொறுத்திருக்கிற அதிகாரம், சாப்டர் ஆஃப் வெயிட்டிங். 4ஆம் அதிகாரத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, சாப்டர் ஆஃப் வெட்டிங். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வீப்பிங், ஒர்க்கிங், வெயிட்டிங் அண்ட் வெட்டிங். இந்த 4 அதிகாரம். இந்த முதல் அதிகாரத்தில் விசேஷமாக 3 பெண்களை குறித்து படிக்கிறோம். 3 பேரும் அழுகிறாங்க. நகோமி அழுகிறாள், அதுக்கப்புறமா ரூத் அழுகிறாள், அதுக்கு பிறகுமா ஓர்பால் அழுகிறாள். இப்போ ஃபஸ்ட்டு படிக்கலாம். யாருடைய அழுகையை படிக்கலாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர். நீங்கள் அழாம படிங்க சிஸ்டர், சத்தமா. சரி, 14வது வசனத்திலே அப்பொழுது அவர்கள் இப்போ ஓர்பால் எங்கே போனா? அதுதான் இப்போ கேள்வி. 15வது வசனம் நல்லா கவனிங்க. தன் ஜனங்களிடத்திற்கும், எங்கே போனாலும் தன் தேவர்களிடத்திற்கும் போயிட்டா. அவளுக்கு இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றி வர மனசு இல்லை. அதனால தான் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர். அப்போ ஓர்பால் இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் கீழ் என்ன செய்யல? வரல. ரூத்தோ எங்கே வந்தால் இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டை. அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன் தேவனிடத்துக்கு போய்விட்டார். விக்கிரகத்துக்கு பின்னே போனார். விட்டு வந்ததை தேசத்துக்கு போனார்.
விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போயிட்டான். ஆனால் ரூத்தோ இஸ்ரவேலின் செட்டையின் கீழ் வந்தா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அழுகையின் அதிகாரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அழுதுகிட்டே முத்தமிட்டு பிரிந்து போனான். முத்தமிட்டு காட்டி கொடுத்தவர்கள் உண்டு, முத்தமிட்டு பிரிந்து போனவர்கள் உண்டு. இன்னொரு இடத்துல 2 பேர் அழுதுகிட்டே முத்தமிட்டாங்க, ஏசாவும் யாக்கோபும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணும்போது இன்னும் துணை பிரசங்கங்கள்லாம் வந்துனே இருக்குது. சரி, பரவாயில்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் தேசமெல்லாம் பஞ்சம், தன் தேவனிடத்துக்கு போயிட்டா. மோவாப் தேசத்திலே குடியிருந்தது தப்பு. மோவாப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்திலே, மோவாபின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு ஓடி கண்மலையிலே தங்கி குகையின் வாயோரங்களிலே கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். வாசிக்கலாமா? 48ஆம் அதிகாரம் 28வது வசனம். எரேமியா 48:20. மோவாப் தேசத்து குடிகளே, மோவாபின் பட்டணத்தை விட்டு போய் கண்மலையில் தங்கி. எங்கே போய் தங்குங்கள்? கண்மலையில் தங்கி. அப்படியானால் மோவாபிலே குடியிருக்கிறது தேவ சித்தம் இல்லை. மோவாபிலே குடியிருக்கிறதை தேவன் விரும்பவில்லை. மோவாபிலே போகிறதை கர்த்தர், மோவாபை விட்டு கம் அவுட் ஃப்ரம் மோவாப், அதுதான் கர்த்தர் சொல்றார். இவள் மோவாபுக்கு போனதே தப்பு. நகோமி என்றால் இன்பம். ஆண் பிள்ளையை சாக கொடுத்தாள். ஆண் பிள்ளை என்று சொல்வது ஜெயஜீவியம். புருஷனை சாக கொடுத்தாள். தன் 2 பிள்ளைகளை சாக கொடுத்தாள். மாறா என்று சொல்லுங்கள். அவளுக்குள்ள ஒரு உணர்வு உண்டானது. மனம் திரும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கண்ணீரோடு கூட பெத்லெகேமுக்கு வந்தார். அவளுக்கு ஒரு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். என்ன ஆசீர்வாதம்னா, ஒரு பேர பிள்ளையை தன் முழங்காலில் வைத்து தாளாட்டுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட எங்கே இருக்கிறோம்? தேவ சித்தப்படி இருக்கிறோமா? தேவ சித்தமான இடத்துல குடியிருக்கிறோமா? தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் இவைகளெல்லாம் நாம் செய்தும் நான் உங்களை அறியேன் அப்படிங்கிற இடத்துல நீங்களும் நானும் வந்துடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன? தாவீது, நான் யூதாவிலே போய் குடியிருக்கலாமா என்று கேட்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே போ என்று சொல்லுகிறார். உடனே புறப்பட்டு போய் யூதாவிலே நான் எங்கே போய் குடியிருக்க வேண்டும்? எப்ரோனுக்கு போ. எப்ரோனிலே போய் குடியிருந்தா. தேவன் அந்த வசனம் சொல்லு, வர வர பலத்தான். தேவ சித்தமான இடத்தில் அவன் குடியிருந்ததுனாலே வர வர என்ன செய்தானா? பலத்தான். ஆசீர்வதிக்கப்பட்டான். ராஜாவாய், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறினான். நான் தேவ சித்தமான இடத்தில் இருந்தால் ஈசாக்கை போல, தாவீதை போல தேவ சித்தமான இடத்தில் இருந்தால் வர வர பலவீனப்பட மாட்டேன், வர வர ஆசீர்வதிக்கப்படுவேன். தேவ சித்தமில்லாத இடத்திலே லோத்து, நகோமியின் குடும்பம், எலிமெலேக்கின் குடும்பம் தேவ சித்தமில்லாத இடத்தில் இருந்தார்கள். அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்திலே நிற்போம், பலமுள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா. பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாறுவோம். கண்மலைக்கு ஓடுவோம், பெத்லெகேமுக்கு வருவோம். இப்படியாக ரட்சிப்பை பூரணப்படுத்துவோம். வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.